தற்போது தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அவர் நேரில் வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இன்று காலை மத்திய அரசின் சார்பில் பல்வேறு மத்திய அமைச்சர்கள், இணையமைச்சர்கள், அந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியதையும் நாம் பார்த்தோம். வெங்கையா நாயுடு உட்பட பல்வேறு பாரதிய ஜனதாவின் முக்கிய பிரமுகர்கள் இன்று காலை முதலாகவே வந்து அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார். தன்னுடைய ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு நண்பராக திகழ்ந்தார் என்று சொல்லலாம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நண்பராக நரேந்திர மோடி அவர்கள் திகழ்ந்தார் என்று சொல்லலாம். இருவரது ஆளுமையையும் ஒப்பிட்டு பேசுபவர்கள் ஏராளம் என்று சொல்லலாம். அந்த போர்க்குணம் இருவருக்குமே அதிகமாக உண்டு என்று ஒப்பிட்டு பேசும் கட்டுரைகள், பல கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த விதத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நண்பராக திகழ்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் இல கணேசன் அவர்கள், மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள், ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அவர்கள் என்று பல்வேறு அதிகாரிகள் என்று பலரும் அந்த இடத்தில் குழுமியிருக்கிறார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்று பலரும் அந்த இடத்தில் குழுமியிருக்கிறார்கள். தற்போது அதிமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்று பலரும், அதே போல அதிமுகவின் அமைச்சர்கள் நிறைய பேர் அந்த இடத்தில் நின்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உடன் அழைத்துச் செல்லும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு முன்னாள் முதலமைச்சரின் மறைவை அடுத்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தற்போது அந்த இடத்தில் நரேந்திர மோடி அவர்களோடு இருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இறுதி அஞ்சலியை தற்போது ஜெயலலிதா அவர்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அதன் பிறகு அவர் அங்கிருப்ப சசிகலா உள்ளிட்டோரிடம் தன்னுடைய இரங்கலை பகிர்ந்து கொள்ளும் காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் மட்டுமல்ல, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்களும் தன்னுடைய இரங்கலை அங்கிருப்போரிடம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த இடத்தில் இருக்கிறார். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு என்பது அரசியல் ரீதியிலும் சரி, நிர்வாக ரீதியிலும் சரி, எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக தமிழ்நாட்டிற்கு இருக்கும் என்பதை நேற்று தன்னுடைய இரங்கல் செய்தி மூலமாகவே அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்ததை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்ததன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு அவர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த நிகழ்வாக இருக்க முடியும். தற்போது தன்னுடைய இரங்கலை அவர் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் தன்னுடைய இரங்கலையும் அவர் நேரில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்தே செப்டம்பர் 22ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதிலிருந்து முதலில் அவர் அனுமதிக்கப்பட்ட போது நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகில் இருந்தே தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய அமைச்சர்கள் மூலமாகவும் அதிகாரிகள் மூலமாகவும் எய்ம்ஸ் மருத்துவர்களை அனுப்பியும் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி தொடர்ந்து விசாரித்து வந்தார். கடந்த சில நாட்களில் கூட பல முறை மத்திய அமைச்சர்களான வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்ந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சரின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மூலமாகவும் பலமுறை கேட்டறிந்து கொண்டிருந்தார். தற்போது தன்னுடைய இரங்கலை செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் தன்னுடைய இரங்கலை அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த இழப்பு என்பது அதிமுக கட்சிக்கு மட்டுமல்ல, அரசு நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது மிகப்பெரிய பேரிழப்பு என்பதால் அங்கு குழுமி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அவர் தற்போது தன்னுடைய இரங்கலை கூறி வருகிறார். ஏராளமான லட்சோப லட்சம் பொதுமக்கள்
தொண்டர்கள், சாமானிய மக்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று விருப்பத்தோடு அவருடைய ஜெயலலிதா அவர்களின் ஆளுமையால் ஈர்க்கப்பட்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட, அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல சாதாரண பொதுமக்களும் அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கில் குழுமியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்.